Hey guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வீட்லயே சிம்பிளா எப்படி பன்னீர் செய்ய போறோம்ன்றது தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம பன்னீர் செஞ்சிட்டோம்னா அதை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம். ஸோ இப்போ பன்னீர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பன்னீர் செய்ய தேவையானவை 1/2 லிட்டர் பால், 1/2 லெமன் இல்லைனா வினிகர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணுங்க. அதில் அடிகனமான பாத்திரத்தை வச்சுட்டு எடுத்து வச்சிருக்க 1/2 லிட்டர் பால் முழுவதையும் உள்ளே சேர்த்துருங்க. பாலை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாலை ஹையில் வச்சுக்கோங்க. பால் பொங்க ஆரம்பித்ததும் எடுத்து வச்சிருக்க லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் இல்லைன்னா வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வினிகர் யூஸ் பண்ணால் ஸ்ட்ராங்காக வினிகரோட டேஸ்ட் வந்துடும். அதனால லெமனே யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம லெமன் சேர்த்துருக்கனால பால் நல்லா திரிய ஆரம்பிச்சிரும். இப்போ திரிஞ்ச பால் நல்லா தண்ணியை விட்டு பிரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுல் மேலே வடிகட்டியை ப்ளேஸ் பண்ணி அதுக்கு மேலே ஒரு மஸ்லின் கிளாத்தை போடுங்க. மஸ்லின் கிளாத்னா தண்ணி ஈஸியாக உள்ளே இறங்குற மாதிரி இருக்க கிளாத்தாக இருக்கணும். அது ஒரு கர்ச்சிஃபாக இருக்கலாம், இல்லை வேஷ்டி துணி, ஒயிட் கலரில் ஏதாவது ஒரு சாஃப்டான துணி எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம பன்னீர் மிக்ஸ்சரை உள்ளே ஊற்றிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பன்னீரை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துட்டோம். இப்போது அந்த பன்னீரை கொஞ்சம் கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா கழுவிக்கோங்க. அந்த லெமனோட ஃப்ளேவர் அதை விட்டு போகும். இப்போது பன்னீரை வச்சு அந்த துணியை நல்லா மூடுங்க. இப்போ பன்னீரில் இருக்கிற அந்த கொஞ்சம் வாட்டரையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. தண்ணியே இல்லாமல் இருக்கணும் நம்ம பன்னீர். அப்போ தான் நமக்கு பன்னீர் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போது உங்களுக்கு பன்னீர் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் அதை மாற்றிக்கோங்க. பன்னீர் செட் ஆகிறதுக்காக அதுக்கு மேலே ஒரு வெயிட்டை ப்ளேஸ் பண்ணுங்க. டூ ஹவர்ஸ் எதுவுமே தொடாமல் அப்படியே விட்டுருங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் நம்ம பன்னீர் ரெடியாக இருக்கும். பாருங்க நம்ம பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போது உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி பன்னீரை கட் பண்ணிக்கோங்க. நான் கடையில் வாங்குற மாதிரி இருக்கணுன்றதுக்காக க்யூப் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். பாருங்க பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போது நம்ம பன்னீர் ரெடி. ட்ரை பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.